படத்திலேயே நான் பாடல, த்ரிஷா மேம் தான் பாடினாங்க. கௌரி, ஆனா ஏன் கௌரி இப்படி பண்றீங்க? நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொன்னாங்க கௌரி, ப்ளீஸ். யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்ததே பாதை பார்த்ததே பாவை ராகமோ வாரா, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியன் இறைத்திடாத கண் இன்னும் அங்குமே தேட, ஆனை பாயையில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ, ஆனை பாடையில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா யமுனையாற்றிலே கௌரி, கௌரி, அந்த ஆயர்பாடி கண்ணன் யாரோ சொன்னீங்களே, அப்படி தெரியலையா? ஆயர்பாடி கண்ணன் ப்ளூ கலர்ல இருப்பாரு, கருப்பாவா இருப்பாரு. போகையா? ஆனா வீட்ல இருந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து ஐயோ இல்ல எனக்கு பாடவே தெரியாது அப்படிலாம் சொல்லிட்டீங்க. ட்ரைனிங் போயிருக்காங்க, தெரியல. பச்சை அப்படியே கேஷுவலா இவர் கேஷுவலா பாட்டு கேட்க, அவங்க கேஷுவலா பாட, இவர் கேஷுவலா வீடியோ எடுக்க, மாதிரி எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஆதித்யா, நீங்களும் கூட பாடகர் தான் இல்லையா? என்னண்ணே இல்லையா? புரியல. நீங்களும் கூட நல்லா பாட்டு பாடுவீங்க இல்லையா? இல்லண்ணே, வேண்டாண்ணே. ரெண்டு வரி என்ன பாட்டுண்ணே? ஏதாவது பாட்டு. இப்ப அவங்க யமுனை ஆற்றிலே பாட்டாங்க, அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, நான் பாட்டு. ஏதாவது ஒரு anything 96ல இருந்து 96ல இருந்து பாடுங்க, அவங்களே கேட்டாங்க. காதலே காதலே பாடிக்கிறேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது. காதலே காதலே தனி பெருந்துணையே, கூடவா கூடவா போதும் போதும், காதலே காதலே வாழும் நீ இன்பம், போகலாம் கூடவா நீ. தேங்க்யூ ஆதித்யா. ஆதித்யா, இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன் நானு. சொல்லுங்க. நீங்க ஹானர் வாக் அப்பா கூட போக விரும்புறீங்களா, கௌரி கூட போக விரும்புறீங்களா? பாட்டிய கொளுத்தி போடுதல் மூமெண்ட். வாவ், நான் பேசாம தனியா போயிட்டு வந்துடுறேன். இது சொல்லி ஆகணும், சின்மயி மேம் இது இந்த அவார்ட்ஸ் தந்தாங்க. தட்ஸ் such an honor. You're a beautiful singer. கோவிந்த் சார் இங்க இருக்காங்க. I'm feeling so good right now, so thank you behind words. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. நான் ரெடிலாம் பண்ணிட்டு வந்தேன், ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். பேசுமா? நன்றி சொல்லணும், ஒரு 4-5 பேர் தான், 2 நிமிஷம் முடிஞ்சிடும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அக்கா, அம்மா, அப்பா. ஸோ அவங்க ஃபுல்லாக இப்போ நான் எப்படி இருக்கணும் அதுக்கு வந்து காரணம் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி அவ்வளோவா சொல்ல வேண்டாம், தெரியும். ஸோ ஓகே, அவங்க அப்படி தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான அண்டர்லைன். நல்ல என்னை வந்து வளர்த்தது ஃப்ரெண்ட்ஸ் தான். பிரியாணி வாங்கி கொடுத்து ஜிம்முக்கு கூப்பிட்டு போய் அப்படிலாம் நல்ல வழியிலேயே கூப்பிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு. அப்புறம் 96 டீம் எல்லாரும் ஒருத்தர் விடாமல், பிரேம் அண்ணா, கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும், இவங்க சின்மயி மேம், கோவிந்த் அண்ணா, ஸோ எல்லாரும், அப்படி கௌரி சொல்லிட்டேன், அப்படி எல்லாரும் அவங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு சொல்லிட்டு 2 நிமிஷம் கூட ஆகலைண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட ஃபேன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஹானரபிள் வாக் நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்காக போலாமா? யா ப்ளீஸ். அந்த மியூசிக்கு அந்த போடுவோம்.